வணக்கம் நண்பர்களே. கேன்சர் சம்பந்தமான முதல் 2 வீடியோக்கள்ல கேன்சரோட அடிப்படைகள் என்னென்ன, காரணங்கள் என்னென்ன, வகைகள் என்னென்ன, அறிகுறிகள் என்னென்ன என்பதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோல கேன்சரை கண்டுபிடிப்பது எப்படி, ஏன் விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும், கேன்சர் வராமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா பலன் மிக்கதா இருக்கும். நான் டாக்டர் ராம்குமார், வேலவன் ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. நமது உடலில் சந்தேகத்திற்குரிய எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்வதே கேன்சரை கண்டுபிடிப்பதற்கான முதல் படி. மேலும் டெஸ்டுகள் என்று பார்த்தால் டயக்னாஸ்டிக் டெஸ்ட், ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று பிரிக்கலாம். கேன்சர் சந்தேகம் உள்ளவர்களுக்கு ஒரு அடிப்படையான கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், செல்களின் எண்ணிக்கை பற்றிய டெஸ்டோ அல்லது மைக்ரோஸ்கோப் வழியாக அவரது இரத்த மாதிரிகளையோ யூரின் மாதிரிகளையோ பரிசோதிக்கும் சைட்டாலஜி டெஸ்டுகளோ அல்லது குடல் இரைப்பை பெருங்குடல் பகுதிகளை பரிசோதிக்க ஒரு அப்பர் ஜி எண்டோஸ்கோப்பியோ கொலனோஸ்கோப்பியோ, நுரையீரல் பகுதிகளை பரிசோதிக்க பிராங்கோஸ்கோபி, தொரகோஸ்கோபி என்ற டெஸ்டுகள் மூலமாகவோ அல்லது வயிறு மற்றும் கழுத்து பகுதிகளில் எளிமையாக செய்யக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களோ, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன்களோ, கேன்சருக்கான தகவலை மிக துல்லியமாக கொடுக்கக்கூடிய பெட் ஸ்கேன் போன்ற விஷயங்கள் மூலமாகவோ நாம் கேன்சர் பற்றிய அறிகுறிகளை தெரிந்து கொள்கிறோம். அறிகுறிகள் தென்படும் பொழுது அந்த திசுக்களின் பயாப்சி என்று சொல்லக்கூடிய வகையான டெஸ்ட் அத்தியாவசியமாகிறது. ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி என்று ஒரு சிறிய ஊசியை செலுத்தி அந்த பரிசோதனை மேற்கொள்ளலாம். அல்லது கட்டியின் ஒரு பகுதியை எடுத்து அதை பரிசோதனை செய்தும் கேன்சர் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்றால் என்ன? நாம் இதுவரை பார்த்த டெஸ்டுகள் எல்லாமே கேன்சர் அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு செய்வது. ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்றால் எந்த அறிகுறியும் தென்படாதவர்களுக்கு முன்கூட்டியே கேன்சர் இருப்பதை கண்டுபிடிப்பதற்காகவும் மேற்கொண்டு அதற்கான எளிமையான சிகிச்சையை விரைவாக ஆரம்பிப்பதற்காகவும் நாம் செய்வது ஸ்கிரீனிங் டெஸ்ட். உதாரணத்திற்கு சந்தேகத்திற்குரிய மார்பக கட்டிகளுக்காக செய்யப்படும் மேமோகிராம், பெண்களின் கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய மாற்றங்களை கண்டறிய பாப்ஸ்மியர், வாய் புற்றுநோய்களுக்கான ஓரல் விஷுவல் எக்ஸாமினேஷன், பெருங்குடல் புற்றுநோய்களின் அறிகுறியான ஃபீக்கல் அக்கல்ட் பிளட் டெஸ்ட் போன்றவை சொல்லலாம். கேன்சர் அறிகுறிகள் தென்படும் பொழுது அதை விரைவாக உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏன் வருகிறது? முன்கூட்டியே ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்படும் கேன்சர்களுக்கு கியூரேட்டிவ் வாய்ப்பு மிக அதிகம், அதை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். உதாரணத்திற்கு மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் சுமார் 90% குணப்படுத்தவோ அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவோ உதவி செய்கிறது. ஆரம்ப கால புற்றுநோய்களுக்கு சில நேரங்கள் அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதாக இருக்கலாம். கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி போன்ற சிகிச்சைகள் குறைவாகவே தேவைப்படலாம். ஆனா நம்ம ஆளுங்க எப்போதுமே லேட்டா வரேன், லேட்டஸ்டா வரேன்னு ஏதாவது டயலாக் பேசிக்கிட்டு லேட்டா தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. காரணம் பொதுவா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, வலி இல்ல, எந்த தொந்தரவுமே இல்ல, அதனால இப்பதான் வந்திருக்கேன், அல்லது எனக்கு மார்ல ஒரு கட்டி இருந்தது, காமிக்கிறதுக்கு கூச்சமா இருந்தது, கட்டி வந்துருச்சு, நீங்க வந்தா கேன்சர்னு சொல்லிடுவீங்களோன்ற பயம், இதை போன்ற காரணங்களும், மேலும் ரோட்டோரத்துல வேறு விற்கிறவன், லேகியம் விற்கிறவன், மை தடவரவன், மந்திரவாதிகள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம மருத்துவமனை நாடி அவங்க வருவதற்கு நேரம் சற்றே தாமதமாகி விடுகிறது. சரி, கேன்சர் வராமல் தடுக்க முடியுமா? நாம் ஏற்கனவே சொன்னது போல் 70 முதல் 80% கேன்சர்களை நாம் தடுக்க முடியும். முறையான உணவு பழக்கம், அதிகமான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் போன்றவற்றை உட்கொள்வது, ரெட் மீட்னு சொல்லக்கூடிய மாமிச வகைகளை தவிர்ப்பது, முறையான உடற்பயிற்சி, முறையான நடைப்பயிற்சி போன்றவை மூலமாக நம்மளுடைய எடையை கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்வது, பலதரப்பட்ட கேன்சர்களுக்கு காரணமான புகையிலை பழக்கத்தையும் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸையும் நிறுத்திக் கொள்வது மற்றும் ஆல்கஹால், மது அருந்துதலை தவிர்த்தல், சில கிருமிகளால் வரக்கூடிய, உதாரணத்திற்கு இரைப்பை புற்றுநோய்களை தவிர்க்க H. pylori பாக்டீரியா இருப்பது நமது எண்டோஸ்கோப்பில் தெரிய வந்தால்
அதற்காக ஒரு 15 நாட்கள் ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை. ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய வைரஸினால் வரக்கூடிய லிவர் கேன்சரை தடுப்பதற்கு முன்கூட்டியே அதற்கான முறையான தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளுதல். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்களுக்கு காரணமான கிருமிகளை வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசிகளை குழந்தை பருவத்திலேயே போட்டுக்கொள்ளுதல். மேலும் கதிர்வீழ்ச்சிகளிலிருந்து நம்மை முறையாக பாதுகாத்துக் கொள்ளுதல். நீர், நிலம், காற்று மாசுபடாமல் பார்த்துக் கொள்ளுதல். பரம்பரையாக கேன்சர் வர வாய்ப்புள்ள நோய்களை பற்றி மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து ஜீன் டெஸ்டிங் தேவைப்படும் பொழுது அவற்றை செய்து கொள்ளுதல். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு சந்தேகத்திற்குரிய கட்டியோ புண்ணோ உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோ வந்தால் முதலில் நேராக மருத்துவரிடம் சென்று முறையாக பரிசோதனை செய்து கொள்ளுதல். இவை மூலமாக கேன்சரின் அறிகுறிகளை முன்பே கண்டுபிடித்து எளிதாக குணப்படுத்தும் வாய்ப்பை நமக்கு இறைவன் அளித்துள்ளான். இப்போ யுவராஜ் சிங்கோடைய கேன்சர் பயணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். 2011ஆம் ஆண்டு நடந்த உலக கோப்பையில இந்தியா மகத்தான வெற்றியை பெற்று ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்ட யுவராஜ் சிங் உலகக்கோப்பை பயிற்சியின் பொழுதே அதிகப்படியான மூச்சு இறைத்தல், நெஞ்சு பகுதியில் லேசான வலி, எச்சில் துப்பும் பொழுது ரத்தம் வருதல் போன்ற ஆரம்ப அறிகுறிகளை அலட்சியம் செய்துவிட்ட யுவராஜ் சிங் வெற்றி கோப்பையை பெற்றதன் பின்பு மருத்துவரை அணுகிறார். அப்பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர் எடுத்த செஸ்ட் எக்ஸ்ரே, அடிப்படையான செஸ்ட் எக்ஸ்ரேவில் ஒரு பெரிய கட்டி நெஞ்சு பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. நெஞ்சு பகுதி கட்டி என்றவுடன் நுரையீரல் புற்றுநோயாக இருந்து விடுமோ என்ற அச்சத்தில் அழுது கவலையின் உச்சத்திற்கே சென்றார் யுவராஜ் சிங். அடுத்த கட்ட பரிசோதனைகளில் அவருக்கு இருப்பது மீடியாஸ்டினல் ஜெர்ம் செல் செமினோமா என்று சொல்லக்கூடிய ஒரு வகை புற்றுநோய் என்பது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங், உலக புகழ் பெற்ற சைக்கிளிஸ்ட், இதே போன்ற புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை எடுத்துக்கொண்ட அமெரிக்காவின் பாஸ்டன், இண்டியானாபோலிஸ் மருத்துவமனைகளுக்கு சென்று கீமோதெரப்பியை வெற்றிகரமாக யுவராஜ் ஆரம்பித்தார். 3 சைக்கிள் கீமோதெரப்பி, அதன் பக்க விளைவுகள், மன உளைச்சல், உடல் உபாதைகளை தாண்டி வெற்றிகரமாக சிகிச்சையை முடித்துக்கொண்டு 2012ஆம் ஆண்டு தனது கிரிக்கெட் பயணத்தை மீண்டும் துவங்கினார். கிரிக்கெட் பயணம் மட்டுமில்லாமல் கேன்சர் நோயாளிகளுக்கான விழிப்புணர்வை கொடுப்பதற்கும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கும் அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்வதற்கும் UWeCan என்னும் ஃபவுண்டேஷனையும் நிறுவினார். ஆரம்ப கட்ட அறிகுறிகளை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது என்பதும் விரைவாக நோய்க்கான வைத்தியத்தை முறையான இடத்தில் சென்று ஆரம்பிக்க வேண்டும் என்பதும் யுவராஜ் சிங் நமக்கு சொல்லி இருக்கின்ற பாடம். அனைவருக்கும் தேவையான மருத்துவ அறிவியலை எளிமையாக சொல்வதே நமது சேனலின் நோக்கம். நமது அடுத்த வீடியோவில் புற்றுநோயின் சிகிச்சைகள், அதன் பலன்கள், பக்க விளைவுகள் பற்றி பார்க்கவிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே இருக்கிற சிகப்பு பட்டனையும் அதன் அருகில் உள்ள சிகப்பு மணியையும் கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.